ஹலோ மக்களே, ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு PJ2 Well ஷோ. இன்றைக்குள்ள வீடியோவில் 40-50 வயசில் ரிட்டையர்ட் ஆக முடியுமா? நம்ம ப்ரொஃபஷன்லேருந்து இல்லைன்னா பிஸ்னஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்மளோட ட்ரீம் லைஃப்பை தொடர முடியுமா, பர்சீவ் பண்ண முடியுமா? அது பாசிபிளா? சப்போஸ் நம்ம அப்படி ரிட்டையர்ட் ஆனால் நமக்கு எவ்வளோ ரூபா தேவைப்படும்? எவ்வளோ ரூபா நம்ம வச்சுருந்தா, எவ்வளோ மணி நம்மக்கிட்ட இருந்தால் அப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட்டை ஏர்லி லைஃப்பில் எடுக்க முடியும்? ஸோ அதுக்கு முன்னால் எதுக்காக இன்றைக்குள்ள கால அளவில் நிறைய மக்கள், எஸ்பெஷலி மிடில் ஏஜ்டு யங் பீப்புள் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை விரும்புகிறாங்கன்னா, ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஹெக்டிக் ஷெட்யூல்டு லைஃப்பில் இருக்கோம். 9 to 5 ஒர்க்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நமக்கு லீவ் எடுக்கவே முடியாது, ஹாலிடேயே பார்க்க முடியாது, ஒரு அர்ஜென்ட் ப்ரோக்ராம் கூட சில டைமில் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரீம் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? நிறைய பேருக்கு ஒரு ஃப்ரீ லைஃப்பாக இருக்கணும், எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, எந்த டைம் ஷெட்யூலும் இருக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணணும், எனக்கு பிடிச்சதை செய்யணும், ஓகே, இல்லை நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகணும், நிறைய லேண்ட், நிறைய கண்ட்ரீஸை சுற்றி பார்க்கணும், நிறைய பேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஒருவேளை அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்கும், அவங்க பேஷனை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எவ்வளவு ரூபா இருந்தால் நம்ம இந்த ரிட்டையர்மெண்ட்டை எடுக்கலாம், அதை என்ஜாய் பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரிட்டையர்மெண்ட் எடுத்து ஒரு ட்ரீம் லைஃப்பை நீங்கள் பர்சீவ் பண்ணணும், என்ஜாய் பண்ண விருப்பம்னா கண்டிப்பாக நமக்கு இன்கம் வரணும். இன்கம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் எதுக்காக இந்த டிஃபிகல்ட் ஜாபை, பிடிக்காத ஜாபை, இல்லைன்னா பிடிச்ச ஜாபு, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாபை நேரமே ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இது மெயின்லி பணத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, சேலரிக்காக. ஒருவேளை நம்ம இது சேலரிக்காக பண்ணலை, இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பேஷனேட்டாக பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரிட்டையர் ஆக விரும்ப மாட்டோம். ஓகே, ஸோ நமக்கு இன்கம் வரணும். அந்த இன்கம் எப்படி வரணும்? பேசிவ் இன்கமாக இருக்கணும். நம்ம அதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது, நமக்கு வேலை பண்ணக்கூடாது, வேலை பண்ண முடியாது, இல்லைன்னா ஆக்டிவாக ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் அது ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. ஓகே, நம்ம ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கோம், பேசிவாக இருக்கோம். ஆனால் நம்ம பேசிவாக இருக்கக்கூடிய கால அளவில் நம்ம அக்கௌண்ட்டில் நமக்கு வர வேண்டிய பணம், காயின்ஸ், அது விழக்கூடிய சவுண்டு நம்ம காதில் கேட்டு இருக்கணும். ஓகே, நீங்கள் டூர் இல்லைன்னா ட்ராவல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் பேசிவாக இருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்கணும். ஓகே, அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கணும், அதுதான் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேக்ஸ் எல்லாம் கிடையாது, சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தால், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால், ஓகே, கண்டிப்பாக நீங்கள் பணத்தை லிக்விட் கேஷாக பேங்க் டெபாசிட்டாக வச்சுருக்கக்கூடாது. பிகாஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வச்சுருக்கணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளவு வேர்த் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் நமக்கு மந்த்லி வாரதாக இருந்தால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ரிட்டையர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு டீட்டெயிலுக்கு உள்ளால போகிறதுக்கு முன்னால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு இருக்கணும்னு உள்ளது ஒரு ரிலேட்டிவ் கேஸ். ஆக்சுவலி ரிலேட்டிவ் ஒவ்வொரு ஆளுக்கும் வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 40s இல்லைன்னா 50s ரிட்டையர்ட் ஆகுறீங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபேமிலிக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஓகே, ஷெட்யூல்ஸ், டைட் ஷெட்யூல்ஸ் இருக்கக்கூடாது, நீங்கள் நினச்ச நேரத்தில் ட்ராவல் பண்ணணும், ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போகணும், நினச்ச நேரத்தில் ஃப்ரீயாக
ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் லீட் பண்ணணும், அதே டைமில் அதுக்கான இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சப்போஸ் இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு 5 ஆட்கள் இருக்காங்கன்னா 5 பேரோட லைஃப் ஸ்டைல் டிஃபர் ஆகும். ஒரு ஆளுக்கு இந்த லைஃப் ஸ்டைலுக்கு 1 lakh rupees போதுமானதாக இருக்கும் ஒரு மந்த்துக்கு. ஒரு ஆளுக்கு 50,000 ஓகே இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 lakhs தேவைப்படும். ஒரு ஆளுக்கு 5 lakhs தேவைப்படும். உங்கள் லைஃப் ஸ்டைல், நீங்கள் எங்கே போக போகிறீங்க, எந்த மாதிரி வெஹிக்கிளில் போகிறீங்க, எந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ண போகிறீங்க, எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ். நம்ம ஒரு கிளாசிக் கேஸ் எடுக்கலாம். 1 lakh ஒரு நபர், அவர் 50s இருக்கார், 50 ரிட்டையர்ட் ஆகணும். இனி 10 years வேஸ்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை, என்ஜாய் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும், ஃபேமிலிக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ட், இனஃப் இஸ் இனஃப். ஓகே, எனக்கு இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பட் 1 lakh இஸ் இனஃப் ஃபார் மீ. 1 lakh இருந்தாலே எனக்கு போதுமானது. எனக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, கடன் கிடையாது. 40,000க்குள்ளாலே என்னோட எக்ஸ்பென்சஸ் மீட் ஆகும். மீதி 60,000ல் நான் என்னோட ட்ராவல், என்னோட லைஃப் என்ஜாய் பண்ண நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தேட் இஸ் இனஃப். எனக்கு என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸ் ஒரு 20,000 சம்திங் லைக் தேட். உங்கள் பிள்ளை எல்லாம் வெல் செட்டில்ட். ஸோ இதை நம்ம எடுப்போம். 1 lakh மந்த்லி 1 lakh தேவைப்படக்கூடிய ஒரு ஆள் ரிட்டையர்ட் ஆகணும்னா அவருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கணும். ஓகே, நம்ம அதை எப்படி பார்க்கலான்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆக்டிவ் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு பிளாட் இருக்குது, ஆனால் அது ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்குது. அதோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகவும் இல்லை, 10 வருஷமாக அப்ரிஷியேட் ஆகலை, அதே 50 லட்சத்தில் தான் இருக்குது. அதுலேருந்து எந்த வருமானமும் இல்லை. அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. we should be very careful. Okay, so உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியதாக இருக்கணும். இல்லைன்னா ஆனுவலி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அப்ரிஷியேட் ஆகக்கூடியதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ரெண்டல் பில்டிங் இருக்குது, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகே, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதிலிருந்து மினிமம் 12%. தேட் இஸ் த திங். இன்னொரு விதத்தில் சொன்னால், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே மினிமம் 12% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியதாக இருக்கணும். 12%ன்னா ஒரு பைசா இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. 12% ரிட்டர்ன்ஸ்னால் நம்ம சிம்பிளாக கால்குலேட் பண்ணுவோம். 100 ரூபாய்க்கு 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1 ரூபா ரிட்டர்ன்ஸ் மந்த்லி. 1000 ரூபாய்க்கு 10 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா. 1 lakh rupeesக்கு உங்களுக்கு மந்த்லி 1000 rupees ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 10 lakhsல 10,000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 1 crore 1 lakh rupees ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து மினிமம் மந்த்லி 12% ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாண்டில் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், கோல்டில் இருக்கலாம், கோல்டு பாண்டில் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அந்த இல்லைன்னா பிஸ்னஸில் இருக்கலாம். பேசிவ் பிஸ்னஸ், சம் வாட் லைக் அ பேசிவ் பிஸ்னஸ். பேசிவ் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கீங்க. ஓகே, தட் கேஸ் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து 12 பாயிண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது. சிலதில் 16 பாயிண்ட்ஸ் வரலாம், சிலதில் 18 பாயிண்ட்ஸ் வரலாம், சிலதில் 8 பாயிண்ட்ஸும் வரலாம். மேபி சில டெபாசிட்டும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஓகே, சில போஸ்ட் ஆஃபீஸ் பாண்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்படியா இருந்தால் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய 1.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். ஏன் 1.5 கோடி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 1 crore எனக்கு 1 lakh மந்த்லி இன்கம் வருது, அப்போ எதுக்கு எனக்கு 1.5 crores? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது,
அதில் வரக்கூடிய 1 lakh ரிட்டர்ன்ஸையும் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு மாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் அதோட மணி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அதோட பையிங் கெப்பாசிட்டி ஒவ்வொரு வருஷம் போக போக குறைஞ்சிட்டே இருக்கும். பண வீக்கத்தினால மணியோட பையிங் கெப்பாசிட்டி குறையும், அப்போ மணியோட வேல்யூ குறையும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு 1 crore இருக்கக்கூடிய மணி 5 years தாண்டும் போது அதோட வேல்யூ ஒருவேளை ஒரு 80 lakhs இருக்கும். ஸோ டெக்னிக்கலி உங்கள் 1 crore வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ தேட் இஸ் த மெயின் திங். ஓகே, உங்களுக்கு 1 lakh தான் வரணுன்னாலும் இங்கே 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, 1.5 crore இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அது ஒன் ரீசன். அனதர் ரீசன், வாழ்க்கையில் இப்போவும் பணத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களால் செல்வந்தராக முடியலையா? எவ்வளோ ட்ரை பண்ணியும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலையா? நம்ம எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்குமே வெற்றிகரமான செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய யூனிவர்சல் சீக்ரெட்ஸ் நமக்கு யாராலையும் படிப்பிக்கப்படலை. ஸோ அதனால் என்னோட வாழ்க்கையில் என்னோட லைஃப் லெசன்லேருந்து, ஆயிரக்கணக்கான புக்ஸ்லேருந்து, நிறைய பெரிய கோச்சஸ்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ண எசன்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான ஒரு புக், வழிகாட்டி புக், உங்கள் லைஃப் மேனுவல் ப்ளஸ் 25+ வீடியோஸ், என்னோட டீச்சிங் வீடியோஸ், லைஃப் டைம் ஆக்சசிபிலிட்டியோட எப்போ வேணாலும் உங்களுக்கு வாட்ச் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஒரு கோல்டு கிளப் மெம்பராக மாறுவீங்க. எப்பெல்லாம் தேவையோ உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஃபீ டீட்டெயில்ஸ் தெரியணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளால போகலாம். ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களோட ஒரு 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் அது அடி வாங்குது, அதில் உள்ள ரிட்டர்ன்ஸ் ஸ்டால் ஆகுது, குறையுது, இல்லைன்னா உங்களுக்கு வாடகை கொடுத்துருந்த ஒரு ஹியூஜ் பில்டிங் அதுக்கு என்னதோ பிரச்சனை ஆச்சு, இல்லைன்னா அந்த வாடகை வரல, வாடகை குறைஞ்சிது. ஸோ இந்த மாதிரி சம் ரிஸ்க் அது. அதனால் எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணுமோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு 1/2 மடங்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஒரு கோடியிலிருந்து உங்களுக்கு தேவையான 1 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் சில டைமில் சேவ் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அது தாண்டி உள்ள அந்த 50,000 1.5 crore வரக்கூடிய ரிமைனிங் 50% 50,000 நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 1 crore வரக்கூடிய இன்கமில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது லெவலப் பண்ண முடியும். ஓகே, உங்கள் மணி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோர் அமௌண்ட் வந்து கீழே வராது. தேட் இஸ் ஒன் திங். அதுபோல் உங்களோட மணி வேல்யூவை ஸ்டடி பண்ணி வச்சு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ண வைக்க முடியும். 2 காரியம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அது ஸ்டாக்னண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. ஸோ அது அட்லீஸ்ட் கிராஜுவலியாவது க்ரோ ஆகிட்டு தான் இருக்கணும். தேட் இஸ் வை 1.5 crore இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் 12% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய 1.5 crores இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம். 1 lakh rupees எவ்ரி மந்த் நீங்கள் செலவு பண்ணலாம். அதை சேவ் பண்ணி வச்சு 6 monthsக்கு ஒருக்கா செலவு பண்ணாலும் ஓகே, ஃபாரின் டூருக்கெல்லாம் போனாலும் ஓகே, இல்லை 3 monthsக்கு ஒருக்கா நீங்கள் செலவு பண்ணாலும் ஓகே, வாட் எவர் இட் மே பி. நீங்கள் ஒரு ஃபாரின் டூரில் இருக்கும்போது, ஒரு ரிசார்ட்டில் நீங்கள் சொகுசாக தூங்கிட்டு இருக்கும்போது, இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அந்த என்ஜாய்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களை தெரியாமலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். யூ டோன்ட் ஹாவ் எனி டென்ஷன் ஆர் worry. ஓகே, இந்த மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணால் உங்கள் 20sலேயோ 30sலேயோ 40sலேயோ நீங்கள் நீட்டாக பிளான் பண்ணால் உங்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்பை ஃப்ரீயாக எந்தவித டென்ஷனும் இல்லாமல்
உங்கள் ட்ரீம் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை என்னோடய கால்குலேஷனில் ஏதாவது உங்களுக்கு opposite ஒப்பீனியன் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் பதிவிடலாம். Till we meet in the next video, wish you all the best.